வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து புளியோதரை கலக்க போகிறோம். அப்புறம் தயிர் சாதம், டிஃபன் பாக்ஸ்க்கு புளியோதரை தான் இன்றைக்கி. நான் ஏற்கனவே புளிக்காய்ச்சல் வீடியோ வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இப்போ காய்ச்சிட்டேன். நான் உங்களுக்கு வந்து எப்படி கலக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பவுடர்லாம் வறுத்து அதில் போட போகிறேங்கிறத சொல்கிறேன். காய்ச்சறதுக்கு நான் வந்து சும்மா அந்த ரெசிபி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெமன் சைஸில் புளி வந்து கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க, கொஞ்சம் திக்காக கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இலுப்பச்சட்டி வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை, காரத்துக்கு வந்து ஒரு 10 வரமிளகா. நீங்கள் வந்து ஒரு நல்ல இவ்வளோ பெரிய லெமன் சைஸ்க்கு எடுத்திங்கன்னா ஒரு 10 வரமிளகா போடலாம். நல்லா பொடி நல்லா கட் பண்ணிக்கோங்க, பெருசாக போடாமல். அப்போ தான் வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கு சாப்பிடும்போது நல்லா சௌரியமாக இருக்கும். ஸோ வரமிளகாயும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த புளி தண்ணியும் விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு வெல்லமும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளி நல்லா கொதிச்சு நல்லா குறையணும். அதுக்குள்ளே அது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் வந்து தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம். வரமிளகா வந்து அதில் 10 போட்டிருக்கோமா, இதில் 1 இல்லை 2 போட்டுக்கோங்க. மிளகு காரம் வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம், அவ்வளோதான். இதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா புளி கொதிச்சு குறைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அப்போ அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்ல திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய புளிக்காய்ச்சல் ரெடி. இந்த ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் மேலாக வரணும். இந்த அளவுக்காவது எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாதம் கலக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து தனியா சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் தனியா, ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, வரமிளகா அதில் 10 போட்டிருக்கோம். அப்புறம் ஏற்கனவே பொடிக்கு வந்து ஒரு 2 வரமிளகா போட்டிருக்கோம். இப்போ ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துட்டு ட்ரையாக தான் வறுத்துக்கணும். தனியா, கடலைப்பருப்புலாம் வறுபட்டுருது. எள்ளு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சிரும். நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஏதாவது ஒரு ஐட்டத்தோடு சேர்த்து நீங்கள் எள்ளு போட்டிங்கன்னா வந்து வெளியில் வந்து தெரித்து ரொம்ப விழாது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கலாம். ஆறிடுத்து பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். வறுத்த சாமான்லாம் பொடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த பக்கம் வந்து சாதம் வந்து நல்லா சுட சாதம் வந்து உதிராக வடித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பொடி பண்ணதை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம், தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகாலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மேலாக போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ கலக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக பொடி வந்து வறுத்துட்டு அதை பொடி பண்ணி சேருங்க. இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புளிக்காய்ச்சலை சேர்த்துடலாம். பாருங்க, சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம். அதே மாதிரி புளிக்காய்ச்சலையும் உப்பு இருக்குது ஆல்ரெடி. ஸோ ரெண்டுத்துலேயுமே உப்பு இருக்குது, பேலன்ஸ் ஆகிடும். தேவைப்பட்டால் மாத்திரம் உப்பு சேர்த்துட்டா போதும். மாதிரி தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம முன்னாடியே வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலாம் தாளிச்சிட்டோம். அப்படி வேணும் அப்படின்னா மேலாக வந்து திருப்பி வந்து நல்லெண்ணெய் விட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா நறுக்குன்னு வந்து அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் ஆப்பிடும். இது வந்து புளியில் ஊறியிருக்கும், அவ்வளோதான். அது வந்து ஆப்ஷனல் தான் தாளிக்கிறது. இப்போ கலந்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய புளிக்காய்ச்சல் ரெடி. நீங்கள் மேலாக பவுட்ரு போட்டு கலக்கும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி கலக்கலைன்னா கண்டிப்பாக வந்து கலந்து பாருங்கள். அடுத்து தயிர் சாதம் கலக்க போகிறேன். தயிர் சாதத்துக்கு வந்து லெமன் ஊறுகாய் தான், வேறு எதுவும் இல்லை. இதுக்கு வந்து வடாம் பொரிச்சதே இருக்குது. ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ உடனே சாப்பிட்றதுனால தயிர் விட்டு பிசைய போகிறேன். அப்படி இல்லை கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பால் விட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தயிர் வந்து கொஞ்சமாக விட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சமயத்தில் வந்து கரெக்டாக பேலன்ஸ், அதாவது சொல்லுது, தயிர் வந்து தோஞ்சி பர்ஃபெக்டாக இருக்கும். தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது.
புளிக்காய்ச்சல் ஏற்கனவே நான் காய்ச்சி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் சொன்ன மாதிரி கலந்து பாருங்கள். இன்றைக்கி புளியோதரை, அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம், அதுக்கு புளியோதரை தொட்டுக்கிறதுக்கு வடாம், தயிர் சாதத்துக்கு வந்து லெமன் ஊறுகாய், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா இட்லி தான் பண்ண போகிறோம். இட்லி ஒரு 4 இட்லி இருந்தது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மசாலா இட்லி தான் பண்ண போகிறோம், பொரிச்சிட்டு தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பொரிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டாண்டர்டில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு வருது, இது பாருங்க, ஸ்டாண்டர்டில் வருது. ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் தெரியும். இவங்களுக்கு இது வந்து செக் எண்ணெய் தான். நமக்கு வந்து கடலை எண்ணெயில் பொரிச்சா ஒரு வாசனை வரும்னு நினைப்போம்ல, இதெல்லாம் வந்து வாசனையே வராது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட் கூட இருக்குது, நீங்கள் அதில் போய் கூட வாங்கிக்கலாம். நான் அவங்களுடைய நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தந்துடுறேன். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம வந்து இட்லியை கொஞ்சம் லைட்டாக பொரிச்சிட்டு தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. போதும், இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம், காயட்டும். பாருங்கள், கட் பண்ண இட்லியை வந்து இந்த பக்கம் வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த பக்கம் வந்து எண்ணெய் காஞ்சிருக்கும். அதில் வந்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வந்து தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு, ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சி, 2 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். இந்த மசாலா இட்லி பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து சித்ராஸ்க்கு போக போகிறேன். வலசரவாக்கத்தில் இருக்க சித்ராஸ்க்கு சுடிதார் மெட்டீரியல்லாம் நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ தான் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னார். ஸோ அதை தான் பார்க்க போகிறேன். ஸோ அங்கே பார்த்துட்டு அது என்னங்கிறத நான் உங்கள் கூடவே ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டு தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி. பாருங்க, இட்லி நல்லா பொரிஞ்சிருக்கிறத எடுத்துடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பொரிச்சிட்டு எண்ணெய் வந்து பேலன்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து நான் கொஞ்சமாக வச்சு கரெக்டாக வரா மாதிரி தான் வந்தது அப்படின்னா, நம்ம வந்து காய் பண்ணுவோம் இல்லையா, தொட்டுக்கிறதுக்கு கறியெல்லாம் பண்ணுவோம்ல, அப்போ அந்த சமயம் யூஸ் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா தோசை வாக்கும்போது அதை விட்டுருவேன். அதனால் வந்து கூடிய முட்டை ரொம்ப கம்மியாக தான் வரும். நிறையவே நான் எண்ணெய் வைக்கவே மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தக்காளி வதங்கிடுச்சு. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். வர மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நாம் காரம் தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது கூட வந்து அந்த தனியா மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கட்டும். சின்ன கப்பில் 1 கப் தண்ணி விடுறேன். கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுது. இப்போ பொரிச்சு வச்சுருக்கிற இட்லியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதுக்கு கொத்தமல்லி ரொம்ப முக்கியம், கொத்தமல்லி சேர்க்கணும். பாருங்கள், இந்த பக்கமும் வந்து பொரிஞ்சிருக்கு. ஸோ அதையும் எடுத்துருவோம் ஆஃப் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் எவ்வளோண்டு பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காய் பண்ணி ஒரு 2 காய் பண்ணிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தோசை கீசை பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எண்ணெய் வந்து எப்பயுமே வேஸ்ட் ஆகாது. இவ்வளோ தான், இவ்வளோண்டு தான் மிச்சமாகும். அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய மசாலா இட்லி வந்து ரெடி ஆகிடுது.
இன்றைக்கி மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கிட்டத்தட்ட நான் 1 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து கடலை எண்ணெய் பொரிச்சா அந்த வாசனை வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த எண்ணெயை வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இதுவும் வந்து செக் எண்ணெய் தான். இவங்களுடைய அட்ரஸ் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து நான் காலையில் பண்ண அந்த புளிக்காய்ச்சல் வந்து ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதை எப்படி வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன. மேலாக எண்ணெய் பொடி போட்டு அப்பங்க பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் சித்ராஸ் வலசரவாக்கம் போக போகிறேன். அங்கே சுடிதார் கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அதை போய் பார்த்துட்டு அதை உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து வீட்டிலே சொல்லியிருந்தேன் சித்ராஸ் வலசரவாக்கம் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய சுடிதார் மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுலேருந்து ஏதாவது செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு தைக்க கொடுத்துட்டு போகலான்னு நினைச்சேன். நீங்கள் வந்து சொன்னோடனே வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க புதுசாக வந்தோடனே வந்தால் தான் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் நாங்கள் டெஃபினட்டாக ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பண்ணின கலெக்ஷனுக்கு அப்புறம் காட்டன் வந்து நல்லா இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதில் ஏதாவது வந்திருந்தாலும் நிறைய வந்திருக்கு. அதனால தான் இப்போ வந்துட்டு அதில் உள்ள நியூ டிசைன்ஸ் பாருங்க, எவ்வளோ டிசைன்ஸ் ஆல் எல்லாமே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் டிசைன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு. இது வந்து ஜெய்ப்பூர் காட்டன்ல பியூர் நீங்க இப்போ எடுத்தீங்க இல்லையா, அதுல உள்ள டிசைன்ஸ் பாருங்க. 1155 இல்ல நல்லா இருக்கு, மெட்டீரியல் நல்லா இருக்கு. ஆமா, அது ஒன்னு ஒரு டைம் வரும்போது ஒரு மாதிரி ரேஞ்சஸ்ல 1000ல வந்தது, இப்போ 1155. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சந்தேரிங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. பியூர் சந்தேரியில சாஃப்ட் எப்படி இருக்கு பாருங்க. 1985 வருது. இதுலயும் கலர்ஃபுல்லா கிடைக்கும். அப்படியே அவ்வளோ சாஃப்டா இருக்கும். நம்ம கிட்ட வந்து இந்த கத்வால்னு சொல்லுவோம், சந்தேரியில் பியூரில் சாரீஸ் கூட அல்டிமேட்டாக கிடைக்கும். ஸோ அதுவே வந்துட்டு 1900 2000 வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் பிளாக் பிரிண்ட். அப்படியே இங்கே பாருங்கள், துப்பட்டாலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி பாட்டம். ஸோ இது எல்லாமே இந்த முறை நிறைய வந்திருக்கு மேடம். இது ஜெய்ப்பூர் காட்டனில் ஒரு 15-20 டிசைன், நியூ டிசைன்ஸ். இப்போ நீங்கள் அன்னைக்கு போட்டு பார்த்தீங்களே, பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமாவே அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்ப்பூரில் திருப்பி நிறைய வந்ததுன்னா சொல்லுங்கள், புது கலெக்ஷன்ஸாக. ஏன்னா இப்போ கஸ்டமருக்கே இப்போ உங்கள் வீடியோஸில் பார்த்துட்டு வர்றவங்க எல்லாருக்காகவும் இப்போ வந்து எஸ்எம்எஸும் பிளாஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வருது அந்த மாதிரி. இப்போ இதில் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இது பாருங்கள், பாந்தினி, கம்ப்ளீட் பாந்தினி கலெக்ஷன். இது எப்படி இருக்கு, இதுல சென்டர் பேனல். இதுலயே ஒரு 10 கலர் கிடைக்கும். சூப்பர் கலரா எப்படி இருக்கு பாருங்க, ஒரு கலரும் இந்த மாதிரி. இதெல்லாம் பியூர் 100% பாந்தினி. நார்மல் வாஷ் பண்ணலாம், கலர் இங்க இருந்து அங்க போகாது. என்னன்னா ஊற வைக்காம வாஷ் பண்ணணும். இது ஒண்ணுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா இக்கத் சொல்லுவல, போச்சம்பள்ளியில வந்து அவ்வளோ ஃபேமஸ் டிசைன். அதுல பாருங்க எப்படி இருக்கு. இதுல இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு ஒரு அழகான பார்டர் டிசைன் கொடுத்துட்டு பாருங்க. அதே மாதிரி ஹேண்ட்லூம் ஸ்லப்ல பாட்டம். துப்பட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகா. இதோட எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே சாஃப்டா. அதுவே அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ள கலர்ஸ் பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த போச்சம்பள்ளியில் மட்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இப்போ வர்ற சல்வார் மெட்டீரியல் எல்லா இடத்துலையும் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஸ்வலாகவே நார்மலாக அந்த டிசைனுக்காக வாங்கிடுவாங்க. நம்ம அப்படிலாம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜி இந்த பக்கம் கரை பீஸ் இருக்கும், இந்த பக்கமும் கரை பீஸ் இருக்கும். யார் சைஸுக்கு வேணாலும் தைக்கலாம். நான் அதை முதற்கொண்டு மெஷர் பண்ணி இதெல்லாம் வர வைப்போம். அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் இந்த கலெக்ஷன். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு, பாந்தினியில் பேட்ச் ஒர்க்கு சூப்பராக இருக்கும். ஆமாம், இது பாருங்கள், சாஃப்ட் காட்டனில் எம்ப்ராய்டரி. இதெல்லாம் அந்த டைம் நீங்கள் வந்து வாங்கின டைமுக்கு அப்புறம் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. டபுள் டாப்லேயும் நிறையா வந்திருக்கு. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கல்ல எவ்வளோ இருந்தது, அது இல்லாமல் மேலேயும் நிறையா இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட் பத்திக். இது எப்படி இருக்கு பாருங்க, துணி மட்டும் தட்டு பாருங்க, நல்லா இருக்கு, சாஃப்டாக இருக்கு, சூப்பராக இருக்கா. ஸோ இதில் மட்டும் கலர் காம்பினேஷன் அவ்வளோ இருக்குங்க பாருங்க. எல்லாமே இதில் வரக்கூடிய கலர் காம்பினேஷன் தான். அதே மாதிரி டபுள் டாப்பு, சிந்தட்டிக்கில் அந்த ஸ்டோன் ஒர்க்கில் மட்டும் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது, ரொம்ப அழகழகான டிசைன்ஸு. அதே மாதிரி இது எப்படி இருக்கு ஒர்க்கு. இதோட துப்பட்டா ஃபுல்லாக இந்த மாதிரி வரும், அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் 1 2 3 4 ரேட்டை பார்த்தீங்களா, ஃபேன்சி நம்பர். இது பாருங்க, துப்பட்டா பாருங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு மாதிரி சந்தேரி அந்த மாதிரி ஃபேப்ரிக்லேயே டிஜிட்டல் பிரிண்டடு. இது பாருங்க, ஃபுல்லாகவே அந்த மாதிரி கலெக்ஷன் தான். அதே போல் பேட்ச் ஒர்க் பாருங்க, இதோட துப்பட்டா பாருங்க, நல்லா இருக்கு.
ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி சுடிதார் மெட்டீரியலில் மட்டும் அவ்வளோ வந்திருக்கு மேடம். இது பாருங்கள், பாந்தினிலேயே வந்துட்டு சாட்டின் காட்டன்னு சொல்லுவோம், ஒரு ஷைனிங்கோடையே இருக்கும் இந்த ஃபேப்ரிக் கூட. இது பாருங்க, அதே காட்டனில். ஏன்னா இப்போ வந்து சிந்தட்டிக் எடுக்கிறவங்க நிறைய பேர், அது இல்லாமல் காட்டன் விரும்புகிறவங்க எக்கச்சக்கம் பேர். அதுவும் இப்போ நீங்கள் போட்டு காமிச்சிங்க பாருங்க, கரிஷ்மா, அதே மாதிரி ஜெய்ப்பூர் காட்டன், இது எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக அதுக்கு என்ன சொல்லுது, ஒரு ஃபேன்ஸ்னே சொல்லணும், அந்த அளவுக்கு காட்டன் விரும்பிகள்னு சொல்லணும். இவ்வளோ பேர் உண்மையிலே நல்லா இருக்குல்ல, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்திருக்கு. சரி, அதனால தான் நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ வந்தால் உடனடியாக பார்த்த உடனே எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதெல்லாம் பின்டெக் பாருங்க. ஓகே, டாப்பில் வந்துட்டு பின்டெக்ஸு, பாட்டம் வந்து ஸ்லப்பு அண்ட் துப்பட்டா பாருங்க, சாஃப்டி மல்மல் காட்டனில் துப்பட்டா. இது மாதிரியும் நிறையா இருக்குது. சரி, நம்ம இதுலேருந்து ஒரு 2-3 செலக்ட் பண்ணிட்டேன். ஆமாம், நீங்கள் தைச்சு கொடுத்துருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் தான் மேடம், எப்பவும் போலயே அது 1 மந்த். இப்போ இந்த வாட்டிலாம் 1 மந்த்லேருந்து 40 days வரைக்கும்லாம் போகுது. பட் நான் முடித்த உடனே உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் அதே போல் வாங்கிடுங்க. சரியா? நான் என்ன சுடிதார் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தைச்சிட்டு வந்தோடனே போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். சித்ராஸில் வந்து சுடிதார் கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வந்து பார்த்து ஒரு 2-3 சுடிதார் எடுத்து கொடுத்துருக்கேன், தைச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் வந்து பாருங்கள், முடிஞ்சதுன்னா வந்து பாருங்கள். உங்களுடைய அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ சித்ரா மேடம் போட்ட மாதிரி சுடிதார் எங்களுக்கும் ஃபிட்டிங் ஆகணும்னு அவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அதே மாதிரி வரணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட வராமட்டுறாதீங்க, உடனே வந்தீங்கன்னா. ஏன்னா இப்போ வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணோம் அது பார்த்து கேட்குறீங்களா, அதை விட அதே மாதிரி சூப்பராக. ஆமாம், கண்டிப்பாக அதை விட சூப்பர் ஃபிட்டிங்கில் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் மட்டும் கொஞ்சம் கொடுத்துடணும். இப்போ 30 daysலேருந்து 40 days வரைக்கும் கூடலாம் ஆகுது. அது மட்டும் கொடுங்க, சும்மா கலக்கெல்லாம் பண்ணி கொடுத்துரும். கண்டிப்பாக வந்துடுங்க. ஓகே, நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.